மது விற்கக்கூடாதுங்கிறது ஒரு விஷயம், அது மிகப்பெரிய விஷயம். நீங்கள் ஒட்டுமொத்த தமிழக மக்களையே சோம்பேறி ஆக்கி ஒவ்வொரு குடும்பம் இது பார்த்தீங்கன்னா, இப்போ யூடியூப்பில் நிறைய சேனல் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் பிள்ளைங்க யூனிஃபார்மோட போயிட்டு அது கெத்தா இது எங்கள் பார் அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ்க்குன்னு தனி கியூ போட்டிருக்காங்க. அதில் போயிட்டு பீர் வாங்கிட்டு பிளே கிரவுண்டில் சரக்கு அடிக்குதுங்க. அப்போ இதெல்லாம் வந்து வரக்கூடிய சந்ததிக்கு ரோல் மாடலாக ஆகுது. அப்போ இன்றைய காலகட்டத்திலே இந்த இளைஞர்கள் வந்து இப்படி தடுமாற்றத்தோட தன்னுடைய வாழ்க்கையை கொண்டுகிட்டு போகும்போது அதுக்கு அடுத்த வரக்கூடிய குழந்தைகள் என்ன பண்ணும்? இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒட்டுமொத்தமாக வேலை வாய்ப்பு இல்லாமல், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல், ஏதோ ஒரு ஏமாற்று வேலை மாயமான தோட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, கவர்மெண்ட்டில் ஏதோ பணம் கொடுக்குறான், கார்டுகளுக்கு ஃப்ரீயாக அரிசி கொடுக்குறான், ஆஸ்பத்திரி செலவுக்கு, இதெல்லாம் எதுக்கு அனாவசியமாக கொடுக்கணும்? ஸோ போலி இலவசம்ங்கிறத ஒன்று காமிச்சு அவன் முழுமையாக வந்து உழைத்து வாழக்கூடிய மக்களை உழைப்பின்றி சோம்பேறியாக வாழ வைக்கிறாங்க. இப்படி சோம்பேறியாக வாழ்க்கிறதுனால ஒட்டுமொத்த சமூக சீர்கேடு ஏற்படுது. அப்போது உழைக்கும் மக்கள், உழைக்காத மக்கள், அப்போ செல்வந்தர், ஏழை அப்படின்னு பல்வேறு மக்கள் பல்வேறு தட்டுகள் இருக்கிறதுங்கிறது மாறி ஒட்டுமொத்தமாக உழைக்காத சமூகம் தான் சோம்பேறி சமூகங்கிற ஒட்டுமொத்த சமூகமாக மாறிக்கிட்டு இருக்கு.